மகரம் ராசி அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதனால் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை இடைப்பட்ட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி, குடும்பத்துக்கு மூத்த பிள்ளையாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை இந்த இடைப்பட்ட நட்சத்திரங்களில் குடும்பத்திற்கு இளைய பிள்ளையாக கடைசி பிள்ளையாக பிறந்தீங்கன்னா மூத்த உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அண்ணா அக்கா எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக இருக்கும். திருமணம் பண்ண முடியாது, அவங்களுக்கு நல்ல வேலை தொழில் வருமானம் அமையாது. மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு கஷ்ட ஜீவனம் தான். உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி 4ஆம் பாதம் வரை இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் இளைய பிறப்பாக குடும்பத்தில் பிறந்தால் மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு பிரச்சனை அதிகம். மூத்த உடன் பிறந்தவர்கள் வாழ்க்கை கஷ்ட ஜீவனத்தில் போய் முடியும். செவ்வாய் பகவானுடைய 3வது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். முதல் 2 பாதம் மகர ராசியில் இருக்கின்றது. அவிட்டத்தில் பெண் பிறந்தால் தவிட்டு பானையும் பொன்னாய் நிரம்பு என்று பழமொழி உண்டு. அது அப்படிதான். அவிட்ட நட்சத்திர பெண்களுக்கு யோகம் உண்டு. அவிட்ட நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தால், அதுவும் குடும்பத்திற்கு இளைய பிள்ளையாக பிறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக மூத்த உடன் பிறந்தவர்கள் வாழ்க்கை ஒரு கஷ்ட ஜீவனம் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆமாவா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். பிறக்கும் போதே உங்களுக்கு செவ்வாய் மகாதிசை. இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை முடியும் வரை பெற்றோர்களுக்கு பிரச்சனை அதிகம். இதில் ஒரு குழந்தை பிறந்தாலே பெற்றோர்களுக்குள் சண்டை கட்டிக்கிட்டு அவங்க படாத பாடுபடுவாங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் பிறந்த உடனே உங்களுக்கு செவ்வாய் திசை. வீட்டு பேரில் சொத்து பேரில் கடன் வாங்கிறது, பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து, நீங்கள் குழந்தை பிறந்த உடனே அப்பாவுக்கு கடன் அதிகமாயிடும். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அப்பா கடன் வாங்கி வீடு கட்டியிருப்பார், அல்லது கடன் வாங்கி வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கியிருப்பார். இந்த கடன் வாங்கி வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது, கடன் வாங்கி அதிக வருடம் வட்டி கட்டி கொண்டிருப்பது இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் உண்டு. தன்னுடைய சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுக்கு தான் உண்டு. உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருந்தால் அரசு பதவி, அரசு வேலை, அதிகாரமாக முதலாளியாக மேனேஜராக இருந்து மற்றவர்களிடம் வேலை வாங்குற மாதிரி, மற்றவர்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி அமையும். இந்த செவ்வாய் சுய ஜாதகத்தில் கெட்டு விட்டார் என்றால் சின்ன வயசுலேருந்தே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கடன் வாங்கி கடன்காரனா கடன் கட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி இல்லைன்னா அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு, சிறைசாலை செல்லக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுத்திடும். செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அமைப்பை பொறுத்து தான். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி தான் செவ்வாய். செவ்வாய் திசை வருது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை வந்துடும். அல்சரு, கிட்னி, சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியது. மகர ராசி அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 1.5 மாத காலம் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டிலே சத்ருஸ்தானத்திலே செவ்வாய் செல்வார். பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் 6ஆம் இடம் செவ்வாய் செல்வது அதிர்ஷ்டமே. கடந்த 1.5 மாத காலமாக 5வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது சிலருக்கு பங்காளிகள் வழியில், குழந்தைகள் வழியில் தொந்தரவுகள் வந்திருக்கும். அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்து, வேலை உத்தியோகம் சார்ந்து, அல்லது குழந்தைகளுக்கு நோய் நொடி மருத்துவ செலவுகள், இப்படி குழந்தைகளுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருக்கும். அடுத்த 45 நாட்கள் 6வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகளே இருக்க மாட்டாங்க.
கடன் இருந்தால் கடனை கொடுக்கலாம். உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்ப நபர்களுக்கும் சரி, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி வியாதிகள் இருந்துச்சுன்னா, ஏதோ அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அளவுக்கு பெரிய அளவு வியாதி இருந்தாலும் மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த நோயை குணப்படுத்திக்கலாம். 6ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது பூதாகரமாக இருக்கக்கூடிய பிரச்சனை கூட புசுவானமாக போயிடும். 6ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். கண்டிப்பாக கடன் இருந்தால் கடனை கொடுத்து அடைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு பிரமோஷன் இப்போ இந்த 45 நாட்கள் எதிர்பார்க்கலாம். 6ஆவது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது அது புதனுடைய வீடு. இப்போ கமிஷன், தரகு, புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல லாபம் பார்க்கலாம். விவசாயிகள் நல்ல வெள்ளாம் பண்ணலாம், ஓரளவு வருமானம் எடுக்கலாம். ஓட்டுநர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டம் சிறப்பு. செவ்வாயுடைய காரக தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு, அவுட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் அதிகாரமாக முதலாளியாக நின்று மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கலாம், மற்றவர்களிடத்தில் வேலை வாங்கலாம். மிதுனத்தில் செவ்வாய் நின்று கன்னிராசியை பார்வை செய்கிறார். மகர ராசிக்கு 9வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது ஆன்மீக பயணங்கள் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கோவில் திருப்பணிக்காக, கோவில் திருவிழாவுக்காக பணங்காசு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். நீங்களே முன்னின்று பணம் தருவீங்க. செவ்வாயுடைய 4ஆம் பார்வை 9வது வீட்டின் மேல் விழும்போது பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய பேச்சு அறிந்து பேச வேண்டும். அப்பாவுக்கு கோவம் வர மாதிரி, அப்பாவை கோவப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா அப்பாவோட சாபம் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுத்தி விடும். மகர ராசிக்கு 12வது வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்கிறார். படிப்புக்காகவோ, வேலைக்காகவோ, உத்தியோகத்திற்காகவோ, தொழிலுக்காகவோ வெளியூர் சார்ந்து, வெளிநாடு சார்ந்து முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 7வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். வெளியிட வேலை வாய்ப்பு மகரம் ராசி அவுட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கும். வெளியிட வேலை வாய்ப்பு சார்ந்து, இடம் பயண போக்குவரத்து சார்ந்து பணங்காசு செலவாகும். நேரமாக சாப்பிட்டு நேரமாக ரெஸ்ட் எடுக்கணும். நேரம் தவறி ஒரு 10 மணி 12 மணிக்கு சாப்பிட்டு இரவு நேரம் தவறி தூங்கிறத தவிர்க்க வேண்டும். செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை மகர ராசியின் மேல் விழுகிறது. அவுட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இப்போ உற்சாகமாக செயல்படுவீங்க. கடந்த 1.5 மாதம் போல் அடுத்து வரக்கூடிய 45 நாட்கள் இருக்காது. அவுட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு நல்ல மாற்றங்களை காட்டுகிறது. இப்போ கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்க, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா தீர்வுக்கு வரும். கடன் இருந்தால் கடனை கொடுத்து அடைக்கலாம். ஒரு புலம்பிக்கிட்டே இருந்தீங்க, மன நிம்மதி இல்லாத தன்மை கடந்த 1.5 மாதமாக இருந்திருக்கும். இப்போ அடுத்த ஒரு 45 நாட்கள் மன நிம்மதியாகவும், ஒரு பெரும் பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்துட்டோம்பா அப்படின்ற மாதிரி மனதும் உடலும் ஆரோக்கியமாக உணரக்கூடிய, செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அவுட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படுகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.